யார் மதனின் தாய் தந்தை? 3 மனைவி, 4 மனைவி, 5 கள்ளக்காதலி, 10 ஓட்டம். எதுலையுமே கமிஷன் வாங்கி தானே எங்கேயும் தொழில் நடக்கு. மனைவிமார்கள் 2 மனைவி தான் அவனுக்கு. ஒரு முதல் மனைவி, ஒரு 2வது மனைவி, அவ்வளோதான். சட்டத்திற்கு புறம்பானதுன்னு தெரியும். அத்தனை கல்லூரியும் சென்னையில் அப்படி தான் நடக்குது. பச்சைமுத்து சாரும் மதனும் சேர்ந்து மோசடி செய்திருக்காங்க. 90 கோடி ரூபாய் திரு பச்சைமுத்துவிடம் அவர் கொடுத்துள்ளார். எப்பப்ப கொடுத்துருக்கோங்கிறத விலாவரியா என்னால் விலக்கி சொல்ல முடியும். பெண் வேடம் போட்டு இருந்தார், அந்த இடத்துல ரொம்ப நாள் இதெல்லாம் வந்துட்டு அப்ரப்டா எந்த ஒரு உண்மைத்தன்மையும் கிடையாது. இத்தனை வருஷம் அவங்க தப்பிச்சிட்டு இருந்தது அந்த உயர் அதிகாரிகளோட நிலையில தான் தப்பிச்சிட்டு இருந்தாங்க. எஸ்ஆர்எம்ஏ பயந்தது அவர் ஓடி இருக்கு. அவரோட உயிருக்கு இது ஒரு பாதுகாப்பு இல்லாம மிரட்டல், அங்கிருந்து மிரட்டல் வந்தது எஸ்ஆர்எம்ல இருந்து. உண்மையான பிரச்சனை என்னன்னா திரு பச்சைமுத்து அவர்களுக்கும் ரவி பச்சைமுத்து அவர்களுக்கும் உள்ள குடும்ப பிரச்சனை. வீடியோ இருக்கா? நான் வந்ததா ஏதாவது ஒரு ஆதாரம் நீங்க வச்சிருக்கீங்களா? மதன் வாக்குமூலம் அளித்தாரு. இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் வந்திருக்கு. இது வரைக்கும் எந்த வாக்குமூலமும் அளிக்கவே இல்லை. அவர் அளித்தாருன்னு யார் சார் போட்டது? பையன் வந்து வேந்தர் மூவிஸ் வந்து கம்பெனி வச்சிருக்க ப்ரொடக்ஷன் கம்பெனி. அந்த மூவிஸ் நடத்துறதுக்கு பணம் எங்க இருந்து வந்தது பையன்? அது இந்த மோசடி வழக்குக்கு சம்பந்தம் இல்லை. வேந்தர் அவர்களுக்கு என் பேர்ல பட்டு இருக்கு, எனக்கு அவர் பேர்ல இருக்கு. பட் அவங்களோட மகன்களின் பேச்சு, அவரோட மகன் ரவி பச்சைமுத்தின் பேச்சினால என்னை என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் நான் போனேன். அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன் சார். இது இத்தனை வருஷம் நான் கூட இருந்து பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா வந்துட்டு என்னை எதுனாலும் பண்ணுவாங்க. என் குடும்பத்தை மொத்தமா இல்லாம பண்ணிடுவாங்க. என்னோட வாழ்வாதாரமே இல்லாம கூட அவங்களால பண்ண முடியும். அந்த அளவுக்கு லீகலாவே இல்லீகலா அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகள் லெவல்ல வந்துட்டு இருக்காங்க. உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இல்லை முதல்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அந்த மாதிரி யார் பண்ணாங்க? எங்க இருக்கு சார்? இங்க நம்ம சும்மா வந்துட்டு காத்துல எந்த கேள்வியும் கேட்க வேணாம் சார். அது இப்போ வந்துட்டு எல்லாரும் ஆதங்கத்துல இருக்கிறாங்க, ஒரு கஷ்டத்துல இருக்காங்க, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட கேட்கறாங்க சார். அதாவது சார் நாங்க என்னைக்குமே பத்திரிகைக்காரங்களை இது பண்ணல சார். ஒரு சார் இன்னைக்கு பல பேரோட தவறான நியூஸ்னால தான், யாரையோ காப்பாத்தணுங்கிற நோக்கத்தோட தவறான நியூஸ் வந்துட்டு பல பேர் போடுறதுனால தான் இன்னைக்கு பாதிப்பே வந்துட்டு இருக்குது. சொசைட்டிக்கு என்ன நல்லது பண்ணணுன்ற மாதிரி பண்ணீங்கன்னா யாரும் கஷ்டமே பட மாட்டாங்க சார். அது வெறுப்பு எல்லாரும் சார். நீங்க நல்லவரா இருக்கலாம் சார். இது 1-2 பேர் தவறான நியூஸ் சொல்லிக்கிறாங்க சார். சார் சார் அதாவது பத்திரிகைக்காரங்களுக்கு யாருக்கும் வந்துட்டு உங்க விருப்பு எதுவுமே கிடையாது சார். அது அதாவது அப்படியே இது யாருக்குமே அது கிடையாது சார். இது சரி அப்புறம் தான் நம்ம ப்ரெஸ் மீட்டே கொடுத்தது. பத்திரிகைக்காரங்க ஃபர்ஸ்ட் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்புறம் தான் இங்கே ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாம் சொன்னது சொல்லுது. நெக்ஸ்ட் இல்லை அப்பயே வந்துட்டு ப்ரெஸ் மீட்டே வச்சிருந்து அப்பயும் இவங்க தான் பண்ணாங்க. நீங்க சொல்ற அந்த 1-2 பேர் யாருங்கிறதும் தெரியல. அப்படி ஒரு விஷயமே இவங்க பண்ணவும் இல்லை. கண்டிப்பா சார் ஆதாரம் சார் அப்படி எதுவும் கிடையாதுங்கிறதுனால சொல்றேன் சார். ஒரு வீடியோ ஆதாரம் இப்படி பண்ணியிருக்காங்களா அதுக்காக சொல்றோம் சார். அது அப்படி ஒரு இது கொடுக்க வேண்டாம். ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு மற்றவங்களுக்கு ஃபேவர் பண்ணுங்கிறத பத்திரிகையிலே ஒருத்தவங்க வந்து இப்படி தூண்டி விடுறாங்க. அப்படி யாரும் இருப்பாங்களோங்கிறதுனால சொல்றோம். அப்படி ஆதாரமற்று எதுவுமே சொல்ல வேண்டாங்க அப்படின்ட்டு சார். அப்படி 1-2 பேர்னால எல்லாரும் மொத்தமா இது பண்ண வேண்டாம் சார். நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். முதல் ப்ரெஸ் கிளப்பில் பேசும்போது உங்களோட வந்து ஒரு வேண்டுகோள் கொடுத்துருந்தேன். நீங்கள் எல்லாரும் காட்டின ஆதரவில் தான் இன்றைக்கு 6 மாதத்திற்கு பிறகு என்னுடைய மகன் திருப்பி வந்த ஒரு சூழ்நிலை எங்களுக்கு அமைந்துள்ளது. அதற்காக உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இப்போது ஒரு பத்திரிகையாளர் குற்றச்சாட்டு சொன்னார். அது அவர் தவறாக புரிந்து கொண்டு சொன்னது எனக்கு இப்போ நினைவு வந்து விட்டது. நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸை விட்டு வெளியே போகும்போது ஏதோ ஒரு பத்திரிகை, ஆனால் எந்த பத்திரிகைங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் ஏதோ ஒரு கேள்வி என்னிடம் கேட்டபோது எனக்கு கொஞ்சம் மனசில் கஷ்டம் ஏற்பட்டது. அப்போ சொன்னேன், அப்படி என்னுடைய பையன் தவறாக செய்திருந்தால் அவனை கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். ஆகவே நீங்கள் அதை மறந்து விடுங்கள், அவனை பற்றி தப்பாக போடாதீர்கள். நீங்கள் தப்பாக போட்ட விஷயத்தினால எனக்கு மனசு ரொம்ப வேதனைப்பட்டது, நான் வருந்தினேன் அப்படின்னு சொல்லி
காற்றடித்தது. என்னுடைய புடவை இப்படி இது அவிர்ந்து விட்டதுனால அந்த கீழே குனிஞ்சு புடவையை எடுத்தேன். இந்த முனையை எடுத்த உடனே மண்ணோடு சேர்ந்து வந்தது, குப்பையும் மண். அதை தான் இப்படி உதறிட்டு நான் கட்டினேனே தவிர அது எந்த யாரையுமே பாதிக்கிற அளவுக்கு நான் ஞாபகம் வந்தது. கமிஷனர் ஆஃபீஸை விட்டு வெளியே போகும்போது அந்த மரத்தடி கரெக்டாக அந்த இடத்துல என்னுடைய புடவை அன்றைக்கி சரியாக நான் சொருகவில்லை போல் இப்படி விழுந்து மண்ணும் குப்பையுமாக அம்மா மண்ணில் கிடக்குதுன்னு இவ சொன்னான். உடனே நான் அந்த புடவையை எடுத்து இப்படி உதறினேன்னு தவிர உங்களையோ உங்கள் பத்திரிகையாளர்களையோ எந்த சகோதரனையும் நான் அந்த மாதிரி செய்ததே கிடையாது. அப்படி நீங்கள் தவறாக புரிந்து கொண்டதற்கு நான் வருந்துகிறேன். ஓகே, இனி வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்கிறேன். இப்போது 2-3 நாட்களாக பத்திரிகையில் வரக்கூடிய செய்தி, நானும் சில பத்திரிகைகளை குறிப்பிட்டு படிக்கக்கூடியவள். அந்த பத்திரிகைகளை எல்லாம் எங்களுடைய உயர்ந்த மட்டத்தில் நான் வைத்திருந்த பத்திரிகைகள் அதெல்லாம். அந்த பத்திரிகையிலே சில செய்திகள் தாறுமாறாக எழுதப்பட்டு, அதாவது எங்கள் குடும்பத்தை பற்றி தெரியாமல், உண்மை தெரியாமல் எழுதப்பட்டு வந்த வார்த்தைகளினுடைய வேதனையில் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த ப்ரெஸ் கிளப்பை கூட்டி சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரையும் புரிய வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் இன்று நான் வந்திருக்கிறேன். ஆகவே தயவு செய்து உண்மையை உணர்ந்து எழுதுங்கள். நீங்கள் உண்மையை உணர்ந்து உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் எங்கள் வீட்டிற்கு எங்களிடம் வந்து கேட்கலாம் அதை பற்றின நிகழ்ச்சிகளை. தெரியாமல் வந்து நீங்கள் எழுதுவதை விட தெரிந்து கொண்டு நீங்கள் எழுதி உங்களுக்கு சிறப்பு கிடைப்பதை நான் விரும்புகிறேன். எல்லாமே நீங்கள் தெரியாமல் எழுதி என்னுடைய உறவினர்கள் ஊரில் இருந்து ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி என்ன உன்னுடைய கணவனை பேரடியே தப்பாக எழுதி வச்சுருக்காங்க, உங்கள் அப்பாவை என்னுடைய கணவர் பேரை கார்பெண்டர்னு எழுதி வச்சுருக்காங்க, அவர் இந்த பள்ளிக்கூடத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தையே திருத்தின ஒரு மனிதர் அல்லவா அவர் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. இதெல்லாம் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் எழுதி வைத்தது தானே. யாருன்னு நான் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன், எந்த பத்திரிகையும் நான் சொல்லவே மாட்டேன். அப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு கிடையாது, எந்த பத்திரிகையும் தாக்கக்கூடிய எண்ணம் எனக்கு கிடையாது. ஆனால் உண்மையை உணர்ந்து எழுதுங்க. யார் மதனின் தாய் தந்தை, அதிலே முதல்ல ராங் இன்ஃபர்மேஷன். அப்புறம் தந்தையினுடைய வேலை என்ன, அது ராங் இன்ஃபர்மேஷன். அப்புறம் மதன் வந்து படிக்காதவன், அவன் ஒன்றுமே தெரியாதவன், அவன் மகாராஷ்டிரா யூனிவர்சிட்டியில் ஐஐடியில் படித்த ஒரு பெஸ்ட் மாணவன், அவனை எப்படி இவ்வளோ கீழ்த்தரமாங்க நீங்கள் எழுதுறீங்க? எனக்கு விளங்கவே இல்லை. நீங்கள் யார்கிட்டயே போய் ஏன் கேட்குறீங்க? பெத்தவன் ஆயிருக்கேன், என்கிட்ட கேளுங்க. அல்லது அவனுடைய ஆசிரியர்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு பண்ணணுன்னா நான் ஊரில் போய் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், கேளுங்க அவன் எப்படி படிப்பான்னு. அதனால் அவருடைய இன்னர் லைஃப்பை பற்றி எழுதும்போது கேளுங்க. அப்புறம் 3 மனைவி 4 மனைவி 5 கள்ளக்காதலி 10 ஓட்டம், இதெல்லாம் ஒரு நாகரிகமான ரைட்டிங்ஸாக? இதெல்லாம் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், உங்களிடமிருந்து எனக்கு உழைப்பு கிடைக்க வேண்டும், நீங்கள் எல்லோரும் கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு நிலை தர வேண்டும் என்று தானே இந்த வேலையெல்லாம் செய்து பாடுபடுறீங்க. ஓட்டமாக போடி செய்தி சேகரிக்கிறீங்க. அப்போ நீங்கள் உண்மையான செய்திகளை தான் நீங்கள் உயர்ந்த இடத்துல போக மாட்டீங்களா? தாழ்மையாக ஒரு நாள் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உயர்ந்த இடம் கிடைக்கும். இன்று பத்திரிகையாளர், நாளைக்கு எடிட்டர், அப்புறம் அந்த பத்திரிகை உரிமையாளராக ஆகிருவீங்க. செய்யுங்க. அப்படி மனசாட்சியோடு எழுதுங்கள். அதைத்தான் உங்களிடம் கேட்குறேன். விவரத்தை கேட்டு எழுதுங்கள், தெரிந்து எழுதுங்கள். மதன் செய்த தொழில் வந்து படிப்பு முடிந்த பிறகு டியூஷன் எடுத்துக்கொண்டிருந்தால் நிறைய மாணவிகளை அவர்கள் கற்றுக் கொடுத்து வந்தார். அவ்வளோதான் மதன் ஆரம்பத்தில் செய்த தொழில். அப்புறம் அவனுக்கு அவனுடைய நண்பர்களால் ஏற்பட்ட பழக்கம், கல்லூரிகளில் காலேஜ் ஏஜென்ட்ஸாக தொழில் செய்து வந்தார். அந்த ஏஜென்சியில் தான் அவனுக்கு பச்சைமுத்து சாரோட பழக்கம் ஏற்பட்டது. அந்த பழக்கத்தில் கல்லூரிக்கு சீட்டு வாங்கி கொடுத்து, என்ஜினியரிங் கல்லூரி அப்போதெல்லாம் 8 வருஷமாக, இப்போது தான் கடந்த 2 வருடங்களாக என்ன தான் 4 வருஷமாக மெடிக்கல் இது ஃபீல்டில் போகுது. அந்த மெடிக்கல் ஃபீல்டில் போகும்போது டொனேஷன் வாங்கி அவரிடம் சேர்ப்பது அவருடைய வழக்கம். அவர் சீட்டு கொடுப்பார், அதை நிரப்பி விட்டாங்க. இதுதான் அவருடைய தொழில்.
என்னம்மா? சட்டத்திற்கு புறம்பானதுன்னு தெரியும். அத்தனை கல்லூரியும் சென்னையில் அப்படி தான் நடக்குது. அப்போ இது மட்டும் அவன் எப்படி வித்தியாசமாக செய்ய முடியும்? வேந்தர் வந்து அவ்வளோ தைரியம் கொடுத்து என்னுடைய கல்லூரிக்கு நீ வந்து அட்மிஷன் கொண்டு கொடு, நன்றாக செய்கிறாய் அப்படின்னு ஒரு ஊக்கம் அவங்களுக்கு கொடுக்கப்படும் போது அதை வந்து அவன் ஏற்று செய்திருக்கிறான். அதில் 8-7 வருஷமாக எந்த விதமான வித்தியாசமும் வரல, மாறுபாடும் வரல, சண்டையும் வரல, வழக்கம் வரல, பேரண்ட்ஸ் சைடும் நல்லா இல்லை. அது தப்புன்னு கல்லூரிக்கு தெரிந்திருக்கும்ல. கல்லூரிகள் வந்து அதை ஒத்துக்கொண்டதுனால தானே இவர்களை மாதிரி ஆட்களெல்லாம் அதை செய்துட்ருக்காங்க. அப்போ முதல் தப்பு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? ஒரு அருவி மலையிலிருந்து புறப்படுது. நடுவில் உள்ள அருவியை குற்றம் சொல்ல முடியுமா? அந்த மலை தான் அதுக்கு காரணம். அந்த மலையை உற்பத்தி பண்ண விடக்கூடிய தண்ணி தான் இங்கே வரும். அதுபோல் நம்ம வந்து அவர் வந்து அதை ஆதரித்து, அவர் ஒரு பெரியவர், அவர் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருக்கிறார். அதெல்லாம் நான் படித்தேன், நிறைய படித்தேன் அவரை பற்றி. அவரே இந்த தொழிலில் ஈடுபட்டு மதனை ஊக்குவிக்கும் போது இவன் ஆஃப்டர் ஆல் அப்போ வந்து ஒரு 25 வயசு பையன், அவனுக்கு என்ன தெரியும்? ஒருத்தர் நமக்கு நல்ல ஒரு தொழில், ஒரு வியாபாரம் மாதிரி நமக்கு ஆதரவு கொடுக்குறார், அந்த ஆதரவில் நம்ம கொஞ்சம் நம்முடைய லைஃப்பை மேம்படுத்திக்குவோம் அப்படின்னு அவன் போகிறான். இப்போது உள்ள யாரை நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி தொழிலெல்லாம்? எதுலேயுமே கமிஷன் வாங்கி தானே எங்கேயும் தொழில் நடக்கு. அதை நீங்கள் நியாயப்படுத்தலை தம்பி புரிந்து கொண்டது அவ்வளவுதான். நான் சொல்கிறேன், நியாயம் கிடையாது, நியாயப்படுத்தலை. அதை வந்து நான் ஒரு நாளும் ஆதரிக்கவே மாட்டேன். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கல்லூரியை திருத்தினா இல்லை, அது பண்ணுறதுக்கான பதவியில் வந்துட்டு இவர் கிடையாது, பண்ணுறதுக்கான பவர்லையும் இவர் கிடையாது. இவருக்கு ஒரு கல்லூரி நடத்தி இவர் வியாபாரம் ஆக்கலை, மற்றொருவர் வியாபாரமாக்கி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வச்சிருக்காரு. ஜஸ்ட் இல்லை கமிஷன் சார், கமிஷனுங்கிறது கிடையாது சார். இஸ் ஒன்லி ரெப்ரசன்டேட்டிவ். ஏஜென்ட்டாக இருந்தது முன்னாடி இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஏஜென்ட்டாக இருந்திருந்தார். ஆமாம், கண்டிப்பாக காசு வாங்கி கொடுத்துட்டு இருந்தது உண்மை. இந்த முறையும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சார். இது வந்துட்டு அவரோட தவறை வந்து நியாயப்படுத்தி சொல்லலை சார். அது அதாவது பணம் 8 வருஷமா இதே தான் ஒரு நிறுவனத்துக்காக பண்ணியிருக்காரு. இல்லை நியாயப்படுத்த விரும்பல. பட் கல்வியை வியாபாரமாக்கி இருக்காருங்கிறது இவரா பண்ணல. இவர் வேந்தருக்கு ஒரு அபிமானி, அவருக்கு வந்துட்டு பெரிய மனசுல வந்து ஒரு பெரிய இடத்தை வச்சிருந்தாரு. அவருக்காக இவர் வந்துட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தது சரின்னு நாங்கள் சரிப்படுத்த விரும்பல. ஆனால் அந்த பணத்தை வாங்கி அங்கே கொடுத்துருக்காங்க. யாரும் ஏமாத்துனது இவர் கிடையாது. அதுதான் சொல்றேன். அருமையா கேட்டீங்க. பணத்தை வந்து மொத்தத்தையும் கொடுத்தாச்சு. நீட் எக்ஸாமினேஷன் வருது, மறுபடியும் இந்த பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இந்த ஒரு சூழ்நிலை வருது. இது ஒரு அடிப்படை காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, மதன் என்பவர் வந்துட்டு அட்மிஷன்ல மேஜர் போர்ஷன் எடுக்கிறாரு. உண்மையான பிரச்சனை என்னன்னா, திரு பச்சமுத்து அவர்களுக்கும் ரவி பச்சமுத்து அவர்களுக்கும் உள்ள குடும்ப பிரச்சனை. மதன் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவரை வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. அதை கேப் பண்ணி அந்த இடத்துல தான் ரவி பச்சமுத்து வரணும். நினைச்சா சொத்தெல்லாம் எழுதி வச்சிருவாரு. இதுதான் அவர் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதுவும் உண்மையான நிலவரம் கூட. இதுல வந்த காரணத்தினால அட்மிஷன் தர முடியாதுன்னு சொன்னது ரவி பச்சமுத்து. அட்மிஷன் எதுவுமே நாங்கள் கொடுக்க முடியாது, இந்த நிலைமை தான் உனக்கு, எப்படி பண்றோன்னு பாருங்க. அப்போ இவருக்கு உயர் அதிகாரிகள், அவர் சொன்னது காவல்துறையில் மிக உயர் அதிகாரிகளாக பல பேர் வந்து வேந்தர் அவர்களுக்கு தெரியும். அது 2 பேரை குறிப்பிட்டு கூறியுள்ளார். அதுதான் அன்னைக்கே நான் வெளியில சொல்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னது. அப்படி ஒரு காரணம் இருக்கும்போது கண்டிப்பா இவர் கார்னர் பண்ணிடுவாங்க, இவர் தலையில வந்துட்டு எல்லாத்தையும் வச்சிருவாங்க, மக்களையும் ஏமாத்திடுவாங்க. இது எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு இப்போ நாங்க இருந்து போயினா தான் இது முடியும். அதுக்காக தான் இவர் போனது. தற்கொலை செய்து கொள்ளணுங்கிறது சார் யாருமே ஒரு விரத்தியில திடீர்னு ஒரு துரோகத்தை சந்திக்கும் போது யாருக்குமே வர வார்த்தை சார் உடனே சாகணும் தான் நினைப்பாங்க. பட் அந்த சாகணுங்கிறதுக்கான தைரியம் அவருக்கு வராத காரணத்தை தான் வாழ்ந்திருக்காரு. 2 முறை போட் எடுத்துட்டு போயிட்டு நடு இடத்துல எங்க ஆழம் இருக்கும்லாம் பார்த்தோம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு மன வருத்தத்தோட கூறியது. அதற்கும் ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் இல்ல. வீடு வாங்கினது தெரியுமா சார்? இது வந்து இதுவரை எந்த ஒரு வாக்குமூலம் கொடுக்கலை. ஆதாரத்தை வெளியிட முடியுமா சார்? அது என்ன சார்? அது ஆதாரமற்று சொல்லலாம் சார். இது ஆதாரமற்று யாருனாலும் என்னன்னாலும் சொல்லலாம். இது வரைக்கும் அவருக்கு எதுக்கு சார் போற இடத்துலலாம் வீடு வாங்கணும்னு எதுக்கு சார் அவசியம்? உத்தரகாண்ட்ல செட்டில் ஆக போறாரு, அங்க எதுக்கு வீடு வாங்கணும்? எதுக்கு சொத்து வாங்கணும்? யார் கொடுத்த சார்? கொடுத்துருக்கலாம் சார். இது வந்து சார் யூகம் சார்.
கண்டிப்பாக பொய்யாக இருக்கலாம். இது வந்து யூகம் சார். இன்வெஸ்டிகேஷன் இஸ் நாட் கன்ஃபர்மேஷன் சார். சார் இப்போ இருக்கட்டும் சார், இருக்கட்டும் சார், இருக்கட்டும். உண்மை அதோட உண்மை, அப்ப அது உண்மைங்கிறீங்களா? அருமை அருமை. நான் என்ன சொல்றேன் சார், இது வந்து அவங்களோட சந்தேகங்கள், இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ். சரி இப்படி சார் முடியாது சார், முடியாது சார். சார் இட்ஸ் ஒன்லி an investigation, it is only a pure investigation சார். ஒரு சார் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் சார், சார் என்னோட நீங்க பெரியவர், ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல பல சந்தேகங்கள் வரும். போலீஸ் அதிகாரிகளுக்கு பல சந்தேகம். திஸ் இஸ் நாட் a சார்ஜ் ஷீட், அவங்களோட கன்க்ளூஷன் ரிப்போர்ட் கிடையாது. அப்படி கிடையாது சார். சரி சார், மதன் வாக்குமூலம் அளித்தாரு, இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் வந்திருக்கு. இது வரைக்கும் எந்த வாக்குமூலமும் அளிக்கவே இல்லை. அவர் அளித்தாருன்னு யார் சார் போட்டது? யாரோ சரி சார், யாரோ ஒருத்தங்களை சொல்லுங்க சார். மதன் இன்றைய நேரத்தில் வாக்குமூலம் அளித்தார். நேற்று கோர்ட்ல வந்து கஸ்டடி கேட்கும் போது அவரிடம் எந்த ஒரு வாக்குமூலமும் பெறவில்லை. அது பெறுவதற்காக தான் எங்களுக்கு கஸ்டடி வேணும், இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு போட்டிருக்காங்க. ஆனா அவர் வாக்குமூலம் அளித்தாரு, இத்தனை பெண்களோட இருந்தார், இப்படி இருந்தார், அப்படி இருந்தான்னு போட்டிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி சார் போட்டாங்க சார்? பெண்களோடனா அவர் மனைவி, அதாவது மனைவி மக்களை தவிர்த்துட்டு வேற யாரு கூட எந்த தொடர்பும் கிடையாது சார். இது எப்படி சார், எப்படி என்ன ஆத்தென்டிகேஷன் சொல்ல முடியும் சார்? கூடவே சேகர் யாருன்னு கேளுங்க சார். சார் கூட சேகர் யாருன்னு கேளுங்க, கூட சேகர் யாருன்னு கேளுங்க. ஏன்னா சேகர் யாருன்னு கேளுங்க. இந்த மாதிரி பல ஆண் நண்பர்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க சார். சார் அதாவது அவர் சேகர் பேர்ல வீடு வாங்கியிருக்காருன்னா சேகர் யாரு, அவரோட அடிப்படை என்ன சார்? இவங்களோட யூகங்களுக்கு ஒண்ணும் இல்லை சார். இது இல்ல பிரச்சனை இல்ல, அதாவது இது கண்டிப்பா தெரிய வேண்டிய விஷயம் சார். இது அவரோட பெண்களோட போனது இல்ல, இவங்களாம் உதவி செஞ்சிருக்காங்க. இவர் உதவியவர்கள் அவருக்கு திருப்பி உதவி செஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான். பண உதவி. அதுக்காக வந்துட்டு இவங்களை வச்சு ஒரு தனி ஸ்டோரியை கிரியேட் பண்ணி இவரோட தப்பா இருந்தாங்க. யார் சார் தப்பா இருந்தாங்கன்னு சொன்னாங்க? அவர் வாக்குமூலம் அளிக்கவில்லை. இப்போ வந்து எங்களுடைய அட்வொகேட் சொன்ன மாதிரி மெயினாக அவருடைய இல்லற வாழ்க்கை, அவருடைய தனி வாழ்க்கையை பற்றிய விஷயம் இல்லை. இப்போ கோர்ட்டில் நடக்கிற கேஸ் வந்து மாணவர்களுடைய பணத்தை வாங்கி அவர் மோசடி பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தான் கேஸ். அது எப்படி கேஸ் அங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றால், பச்சைமுத்து சாரும் மதனும் சேர்ந்து மோசடி செய்திருக்காங்க. மாணவர்களுடைய கல்வியை வியாபாரம் ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுதான் கேஸ். அந்த கேஸு எப்படி நடைபெறுகிறது, அதற்கு உரிய ஆதாரங்கள் என்னென்ன, இது ஏன் அப்படி வந்ததுன்னு கூட நீங்கள் யூகிக்கலாம். காரணம் என்னென்னா பணம். அந்த பணத்தை வாங்கி மதன் ஓடியாச்சு அப்படின்னு ஒரு தரப்பு கருத்து. அவனுடைய கடிதப்படி அந்த பணம் எஸ்ஆர்எம் குழுமத்திடம் உள்ளது அப்படின்னு கடித குறிப்பு. இப்போதும் அதே நிலை தான் தொடர்கிறது. அப்போது போலீஸாருடைய சந்தேகம், இந்த நண்பர்கள் வழியாக உதவி கேட்டு தான் 6 மாதம் அவர் வாழ்ந்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய முகம், கை, கால், உடம்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன மதன் பாதி தான் திரும்பி வந்திருக்கார். முகத்தில், உடம்பில், கழுத்தில் எனக்கு பார்த்த உடனே நான் பெத்த பிள்ளை அது அப்படியே உருகி போயிருக்கு. சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, ஒவ்வொரு இடமா ஒழிஞ்சு. ஏன்னா மனசில் பயம், போலீஸ் பிடிச்சி சிறையில் வச்சிருமோன்னு. போலீஸ் பிடிச்சி சிறையில் வச்சா அவனுக்கு இங்கே பார்ப்பதற்கு ஒருத்தரும் இல்லைன்னு அவன் பயந்து போனான். ஏதோ அம்மா அப்பா வயசானவங்க, அவங்க என்ன செய்ய முடியும்? எப்படி செய்ய முடியாமல் இருக்க முடியும்? ஒரு தாய்க்கு இருக்க முடியுமா ஒரு மகனை பிரிஞ்சு? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன். அப்புறம் மனைவிமார்கள் 2 மனைவி தான் அவனுக்கு. ஒரு முதல் மனைவி, ஒரு 2வது மனைவி, அவ்வளோதான். முதல் மனைவி வந்து சரியான முறையில் குடும்ப வாழ்க்கை அமையாததுனால அது கேஸ் நடந்துகிட்ருக்கு, முடிய போகிற தருவாயில் தான் இருக்குது. 2வது மனைவி அவன் கல்யாணம் பண்ணி அவளுக்கும் ஒரு குழந்தை, ஒரு பையன் இருக்கான் 8 வயசு. அங்கே ஒரு பெண்ணு இருக்குது, அந்த பெண்ணுக்கு +2 படிக்கிறான்னு நினைக்கிறேன். தப்பு தானா? நம்ம 2 பேரும் ஜட்ஜ் இல்லைப்பா, நீதி நியாயம் சொல்லதுக்கு. கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க வந்து ஹெல்ப் பண்றீங்களா இல்ல நீங்க பிரச்சனைன்னு இது பண்றீங்களா? இப்போ நான் சொல்ல வந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். முதல் மனைவி வந்து சிந்து என்ற பெண்ணு, அவளுக்கு கூட குடும்ப வாழ்க்கை சரியாக போகலை.
ஒரு ஆணுக்கு வந்து கண்டிப்பாக பெண் துணை இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை நல்ல முறையில் போக முடியாது. அதுக்கு தான் கல்யாணம்னு ஒன்று வச்சுருக்கு. அந்த 2வது கல்யாணத்தை அவன் விரும்பின பெண்ணோட அவன் கல்யாணம் செய்தாச்சு. அப்புறம் நம்ம அதை வந்து அந்த பையன் அந்த எங்கேயோ போய் தெருவெல்லாம் பொறுக்கி பொறுக்கி அலையாமல் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி நிம்மதியாக இருக்காருன்னு நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சேர்ந்து செஞ்ச ஹெல்ப்னால தானே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்சு இன்னைக்கு அவர் வந்திருக்கு திரும்பி. இது மாதிரி காவல்துறை எந்த விதத்துலையும் தப்பு சொல்கிறதுக்கும் அவங்கள ஏன்னா ஏடிசி ராதாகிருஷ்ணன் சாரும் 8 தனிப்படை அவங்க 6 மாதமாக அவங்க கஷ்டப்பட்டு எங்கெல்லாம் அலைஞ்சு எடுத்து இன்னைக்கு அவர் வந்திருக்கு. அவர் இந்த மாதிரி ஓடுனதுக்கு வந்து முதல்ல காவல்துறை பயந்தும் அது மாதிரி எஸ்ஆர்எம்ஏ பயந்தது அவர் ஓடி இருக்கு. அவரோட உயிருக்கு இது ஒரு பாதுகாப்பு இல்லாமல் மிரட்டல் அங்கேருந்து மிரட்டல் வந்தது எஸ்ஆர்எம்ல இருந்து. அதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறது அதுக்கு காரணம் சொல்கிறேன் இல்லை அன்னைக்குள்ள சூழ்நிலையில் வந்துட்டு அப்ரூவர் ஆகுறதுக்கு எதுக்குமே முடியும். அதான் சொன்னாங்க 2 உயர் அதிகாரி. இது வந்து மதன் சாரோட வெர்ஷன். அடுத்த நாள்ல அவர் சொல்றாங்க அந்த உயர் அதிகாரி யாருன்னா எந்த சம்பந்தம் இல்ல எந்த இதுவும் இல்ல சார். இன்னைக்கு வந்துட்டு யாருமே வந்துட்டு உதவியா வரல. காரணம் என்னன்னா அந்த இஷ்யூ வந்துட்டு இன்னைக்கு பிரஸ் வந்துட்டு அதை மேக்னிஃபை பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் காமிச்சதுனால அந்த உயர் அதிகாரிகளோட ஹெல்ப் எதுவுமே இல்லாம டிரான்ஸ்பரண்டா போனதுனால தான் இன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்டார். அவர் முற்றவர் அப்படிங்கிறது தெரிஞ்சது. இதோட பல வழக்குகள் அவங்க செஞ்சுட்டு இருக்க தப்பு எல்லாமே வெளியே வந்துச்சு. அப்படி இல்லைன்னா இத்தனை வருஷம் அவங்க தப்பிச்சிட்டு இருந்ததும் அந்த உயர் அதிகாரிகளோட நிலையில தான் தப்பிச்சிட்டு இருந்தாங்க. இதை கூட இருந்து பார்த்தவர் திரு மதன் அவர்கள். அப்போ அந்த பயம் வந்துட்டு எந்த ஒரு மனிதனுக்கும் இருக்கும். இவ்வளவு பெரிய தப்புகள்ல இருந்து தப்பித்தவர்கள் என்ன ஒன்றும் இல்லாம பண்ணிடுவாங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்துல தான் அவர் வந்துட்டு போனதை தவிர்த்துட்டு வேறு எந்த ஒரு காரணமும் இது கிடையாது சார். வேந்தர் கடவுள் ரவி பச்சமுத்துக்கும் இவருக்கும் உள்ள பிரச்சனையில இவர் பண்ணணுங்கிறதுக்கு அவர் அமைதியாயிட்டாரு. அதுதான் அவர் திருப்பி சொல்றாரு. அவங்க உடந்தையா இருந்திருக்காரு. இவரை வந்துட்டு ஒன்றுலாமாக்கி தன்னோட பிள்ளைகளை கொண்டு வரணுங்கிற ஒரு இதுல அவரும் உடந்தையா இருக்கிறார். உண்மைக்கும் நியாயத்துக்கும் மாறாக தான் வந்துட்டு அல்லது எப்பயோ ஒத்துக்கிட்டு அந்த பணத்துக்கு அவங்களுக்கு சீட் அட்மிஷன் போட்டு கொடுத்துருக்கலாம். உடந்தையா இருந்த காரணத்தினால தான் இன்னைக்கு எல்லாருக்கும் மறுத்து இது ஒரு இஷ்யூவா இன்னைக்கு இவ்வளவு பெரிய இதுவா மாறி இன்னைக்கு நிக்குது. அவர் யார் உடந்தையா இருக்காருன்னு சார்? மதன் இல்ல சார், வேந்தரை சொல்றோம். மதனுக்கு கண்டிப்பாக உயிர் ஆபத்து இருக்குது. அதுக்கு பயந்துதான் இவர் தலைமறைவானதும். ஆபத்து இருக்குன்னு நினைச்சுதான் என் பையன் ஓடி போயிருக்கான். கண்டிப்பா ஆபத்து இருக்கு. அதுதான் இப்ப ஹை செக்யூரிட்டி அவர் வச்சிருக்காரு. கண்டிப்பா அந்த ஆபத்து நீடிக்கும். அது சந்தேகம் தானே சொல்லியிருந்தோம். எங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து தானே போன இன்னைக்கும் இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்கு. நம்மளே அதுக்காக சரி சரி நெல்லுங்க தெரியும். கீதாஞ்சலின்னு நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். போலீஸும் சொல்லல, போலீஸும் எங்களுக்கு சொல்லல. உலகத்துல கீதாஞ்சலி யாருன்னு எங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அந்த தகவல் வந்து தகவல் தானே, அது உண்மையாக நிரூபிக்கப்படலை இன்னும். இப்ப வர்ஷா கலுங்க சொல்றோம். வர்ஷா சொல்றோம். சொல்லுங்க. வர்ஷா வந்து சொல்லுங்க. வர்ஷா வந்து என் சொந்தத்தில் என் ரிலேஷனில் உள்ள பொண்ணு. அவள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தப்பான எந்த ஒரு இதுவும் இல்லை அவர் கூட. அதுக்கான ஏதாவது ஒரு ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்கா? அவர் என் ரிலேஷன். அந்த பொண்ணு அவள் என்ன பண்ணியிருக்கு, அவருக்கு வந்து என்ன அந்த தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஆதரவு கொடுத்துருக்காங்க. அடைக்கலம் கொடுத்தது. அதுதான் 23ஆம் தேதி அவருக்கு சென்னைக்கு வர்றதுக்கு டிக்கெட்டும் இது பண்ணியிருக்கு. தினேஷை வந்து மீட் பண்ணி எப்படி வந்து தினேஷை மீட் பண்ணணும், இன்ஃபென்ட் தினேஷை வந்து மீட் பண்ணணும் தெரியல. சரண்டர் ஆகிறதுக்கு தான் அவர் வந்தது. டிக்கெட் வந்து போட்டிருக்கு சென்னைக்கு வர்றதுக்கு 23ஆம் தேதி. அதுக்கு முன்னால் டவர் இது பண்ணி தான் போலீஸ் அவரை கைது பண்ணியிருக்கு. அது வந்து தப்பான. நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இப்படி எல்லாம் போடும்போது அந்த பொண்ணுக்கு 2 பசங்க இருக்குது. அந்த பொண்ணோட வாழ்க்கை போச்சு. தமிழ்நாடு வந்து பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குற ஊருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாருங்க. நேற்று நான்
தெரியாது. சொல்லல, எனக்கு உண்மையா தெரியாது. என்ன அது காவல்துறைக்கு நல்லா தெரியும். காவல்துறைக்கு வந்து எனக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நாங்க ஃபுல்லா எங்க செல்போன்ல இருந்து எல்லா இதுவும் அவங்க கண்காணிப்புல தான் இருந்தது. அவ்வளோ வந்து காவல்துறை எங்களுக்கு வந்து அவ்வளோ இதாக இருந்துச்சு. கண்டிப்பாக மதனை நாங்கள் கொண்டு வருவோம். இப்போ நான் சொல்கிறேன், சட்டம் தன் கடமையை செய்யும். யார் தப்பு செஞ்சாலும் அது என் கணவராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சட்டம் தன் கடமையை செய்யணும். மணிப்பூர்லாம் கைது செய்யப்படல சார். திரு மதன் அவர்கள் கைது செய்யப்பட்டதா சொல்ற காலத்துக்கு முன்னாடியே கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அது எவ்வளோ நாளுங்கிறது, ஏன்னா அது லீகல் இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவைங்கிறதுனால அதை நாங்கள் இப்போ குறிப்பிட விரும்பல. ஆனால் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தது வந்து சரணடைங்கிற நோக்கத்தோடு தான் அவர் வந்தது. வடநாட்டில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது சரணடைங்கிற நோக்கம். என்ன வந்துட்டு அவருக்கு முன்னுக்கூட்டி தெரியாது. பட் அந்த நம்பரை வந்துட்டு அவர் ட்ரேஸ் பண்ணிட்டு 23ஆம் தேதி சென்னை வந்துட்டு அவர் சரணடையணும் இந்த நோக்கத்தோடு தான் சென்னை வந்தது. ஸோ சென்னை வந்தது குறித்து அவர் ஈஸியாக அவர் அணுக முடிஞ்சது. அதை வச்சு தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. மற்றவர் பெண் வேடம் போட்டு இருந்தார், அந்த இடத்துல ரொம்ப நாள் இதெல்லாம் வந்துட்டு அப்ரப்டாக எந்த ஒரு உண்மைத்தன்மையும் கிடையாது. பின்னாடி இருந்து ஆவணம் எடுத்து வச்சுன்னு இன்னைக்கு ஒரு சில பத்திரிகையில் போட்டிருந்தாங்க. அந்த ஆவணம் பார்த்தீங்கன்னா சில சிகரெட் துண்டுகளும் ஒரு டெலிஃபோன் பில்ஸும் இருக்குது. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரி திருப்பூர் தான் போனது. தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தது காரணம் இந்த காரணம். ஏன்னா திருப்பூர்ல வந்துட்டு வரும்போது தான் அவங்களுக்கு வர்ஷினியோட உதவி தேவைப்பட்டது. மற்றபடி இந்த உல்லாசமா போனாங்க இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. திருப்பூர் தான், சென்னை வரல. திருப்பூர் தான். திருப்பூர் என்பது உண்மை. தமிழ்நாட்டுக்கு அது இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படுறதுனால இப்போ உங்களுக்கு சொல்ல முடியாது சார். சார் எந்த பணத்தையும் பதுக்க வைக்கல. 90 கோடி ரூபாய், அதாவது 76 கோடியோ 83 கோடியோ கிடையாது. இது வந்துட்டு மதன் அவர்களிடம் நான் கேட்டு தெரிந்ததை தான் நான் சொல்றேனே தவிர்த்துட்டு இது வரைக்கும் அவர்கிட்ட 2.5 மணி நேரம் நான் வந்துட்டு உரையாடி இருக்கேன். ஜெயிலில் போய் சந்திச்சு உரையாடினது. அதுல அவர் சொன்ன வேர்ஷனை தான் நான் சொல்றேன். 90 கோடி ரூபாய் 86 இதுல 90 கோடி ரூபாய் திரு பச்சமுத்துவிடம் அவர் கொடுத்துள்ளார். எப்பப்ப கொடுத்துருக்கோங்கிறத விலாவரியா என்னால் விலக்கி சொல்ல முடியும். ஆனா இன்வெஸ்டிகேஷன்ல அது எதுவுமே அவங்க வந்துட்டு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் எப்போ கொடுக்குறேங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க. நான் தான் சொன்னேன் சார், இன்னும் கஸ்டடி எடுக்கல. கஸ்டடி எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கேட்க வருவாங்க. அதனால இது வந்துட்டு ஏர்லி ஸ்டேஜுங்கிறதுனால பண்ணாம இருக்கலாம் சார் அப்படின்னு. தெரியல சார், இதுதான் சொன்னது. அந்த 90 கோடி ரூபாய் கொடுத்ததுல ஒரு சில ஆதாரங்களும் அவர்கிட்ட இருக்கு. சுதீர் என்பவர் கைதாகும் போது நீதிமன்றத்தின் முன்பாக பல பத்திரிகை நண்பர்களும் தெரியும் சொன்னது வந்துட்டு, ஒரு வாட்டி நாங்க பணம் கொடுக்கும் போது வந்துட்டு அதோட ஆதாரம் வீடியோ ஆதாரம் நாங்க வச்சிருக்கோம். நாங்க வழக்கறிஞர்கிட்ட இருக்கு, அதை அக்சஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் அதை பத்தி எந்த ஒரு வார்த்தையும் வரல. இது போன்று எலெக்ஷன் நடக்கும் சமயத்துல வந்துட்டு எவ்வளவோ பணம் பரிமாற்றம் இவர் கொடுத்திருக்கிறாரு. அதாவது மே மாதம் எலெக்ஷன் நடக்கும்போது பல பணங்களை வந்துட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் SRM திருச்சி ரெக்கக்னிஷனுக்காக கிட்டத்தட்ட 35 கோடியோ 40 கோடியோ ஏதோ செலவாகும் போதும் இந்த அட்மிஷனுக்காக உள்ள பணத்தை டைரக்டா கொடுங்க. ஏன்னா எதுக்காக இந்த பணத்தை டைரக்டா கொடுக்க சொல்றாங்கன்னா, கேபிடேஷன் இஸ் அன் அபாலிஷ்ட். இது அது வந்துட்டு பிளாக் மணி போன்று தான் வரும். ஏன்னா எந்த ஒரு காலேஜும் வந்துட்டு வாங்க முடியாது. சரி, இது தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எக்கனாமிக் அஃபென்ஸ். இது வந்து பரவலாக சொல்லப்படுற ஒரு தவறு. இப்போ அதை பத்தி நாங்க பேச வரல. இன்னைக்கு மக்களோட பணம் என்ன ஆச்சு அப்படிங்கறதுக்கு சொல்றோம். ஸோ SRM அவர் முக்கியமாக கொடுத்த இடம் வந்துட்டு எலெக்ஷன் அப்போ கொடுத்துருக்காரு. மிச்ச நேரத்தில் வந்து சிறிதாக கொடுத்ததுக்கு வீடியோ ஆதாரம் எல்லாம் வச்சிருக்காரு. இது தவிர்த்து மேஜராக கொடுத்ததான SRM திருச்சி காலேஜோட மெடிக்கல் ரெக்கக்னிஷனுக்காக பெரும் பணத்தை ஒப்படைத்துள்ளார். இதுதான் அவரோட மதன் சாரோட வேர்ஷன், அவர் கூறிய வேர்ஷன். இது உண்மை எப்படி வரப்போகுதுங்கிறது தெரியல. இன்னி வரைக்கும் போலீஸ்கள் கேட்குற ஆதாரம் அந்த வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட வந்துட்டு 20 லட்சம் 30 லட்சம் இருக்கு சார். நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு வர கமிஷன் பணமே வந்துட்டு கோடியில் இருக்கும்போது இந்த 10 லட்சம் 20 லட்சம் பல பெண்களோட தப்பா இருந்தாருன்னு ஒரு போலியான இது சொல்றதுனால எவ்வளவு பைசாவை சார் அவங்க கவர் பண்ண முடியும்? 2 லட்சம் 3 லட்சத்தை கவர் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போறதுனால யாரையும் இவங்களால காப்பாற்ற முடியாது. கண்டிப்பாக உண்மை வெளிப்படும் அப்படிங்கிறது தான் அவரோட ஸ்டேட்மெண்ட். மதன் என்பவர் சரி தினேஷ் சொல்லட்டும். இருந்தாலும் ஒரு மனிதன் வெளியில போகும்போது 10 பைசா கூட இல்லாம போக முடியுமா? அவர் போகணும்னு பிளான் பண்ணி தான் போயிருக்காரு. ஏன் நம்முடைய உயிர் போயிடும், எல்லாரும் சேர்த்து கொண்டு போடுவாங்க வைப்பாங்க. ஒருத்தர் வந்து இப்போ ஒரு வழியில் போகும்போது 5000 ரூபா நம்ம போகிறோம், ஒரு 10,000 ரூபா கையில் எடுத்துகிட்டு போக மாட்டோமா? அது மாதிரி அவர் 10 லட்சம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அல்லது அவருக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கலாம், அவங்கள்ட்ட கடன் வாங்கி கூட கொடுத்துருக்கலாம். வட இந்தியாவிலேருந்து எவ்வளவோ பிள்ளைகளை கொண்டு சேர்த்துருக்காரு. எத்தனையோ பேரண்ட்ஸ் அவருக்கு தெரியும். எல்லாம் விசாரிக்கட்டும், போலீஸ் விசாரிக்கட்டும். போலீஸ் ஸ்டேட்மெண்ட்
போலீஸ் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக அதுதான் அவரோட கருத்து. அதனால தான் வந்துட்டு அவர் தலைமறைவா போனதுக்கான மெயின் ரீசன் அதுதான். ஸோ அவரை காலேஜை விட்டு விளக்கணும். அவரோட பொசிஷன் 8 வருஷமாக அட்மிஷன் தான் மதன் தான். இன்னைக்கு வந்துட்டு எல்லா 128 கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி பாருங்க சார். எந்த ஒரு கேள்விக்கு முன்னாடியும் அந்த எல்லா பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட் பார்த்தாலும் யாருமே எனக்கு மதனை தெரியும்னு சொல்லலை. காலேஜில் சிஇஓ வெங்கடேஷன் போய் பார்த்தோம், இங்கே உள்ள ராதாகிருஷ்ணன் போய் பார்த்தோம். நான் சொல்றது பியூனோ, இங்கே உள்ள சாதாரண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் கிடையாது, ஹை போஸ்ட். நாங்கள் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் சீட் எடுக்கணும்னாலே பணத்தை கெட்டுறது இதுதான் ப்ரொசீஜர். இந்த இடத்துல தான் கெட்டணும்னு சொன்னதுனால நாங்கள் போய் கெட்டணுமே தவிர்த்துட்டு யாரையும் மதன் வாங்க வாங்கன்னு இவர் போட்டு பத்திரிகையில் ஆட் போட்டு எல்லாம் வாங்க அட்மிஷன் என்ன அணுகுங்கன்னு சொல்லி வாங்கலை. ஸோ இது வந்துட்டு அந்த காலேஜ் வச்சிருந்த சிஸ்டத்துக்கு தான் வந்துட்டு மதன் உறுதுணையாக இருந்திருக்காரு தவிர்த்துட்டு இவராக எந்த ஒரு மோசடியிலும் ஈடுபடலை. மக்களை இவர் வந்துட்டு டிசீவ் பண்ணலை. அந்த சீட்டிங்கான இதுவே வந்துட்டு இவர் டிசீவ் பண்ணலை. காலேஜ் சொன்ன இதை இவர் செஞ்சிருக்காரு, அவ்வளோதான். அது சார் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் மேஜராக இன்னைக்கு வந்துட்டு தேவையில்லாமல் அவரோட பர்சனல் லைஃப்பில் இது இருக்கும் அது இருக்கும்னு சொல்லி போகிறதுக்கு இந்த வழக்கில் மேஜராக இவர்கிட்ட யார் கைட் பண்ணி அமுச்சு விட்டது? 138 ஸ்டூடெண்ட்ஸோட கிரீவியன்ஸ் என்ன, எப்படி மதன் கிட்ட போய் பைசாவை கொடுத்தாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் வந்தாலே அந்த காலேஜில் இன்னைக்கு ரன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃபும் இருக்க முடியாது. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஓவும் இருக்க முடியாது. ரவி பச்சமுத்து அவர்கள் எல்லாருமே கைது செய்யப்படுவார்கள். இவங்களோட டைரக்ஷனில் தான் இவங்க போய் கொடுத்துருக்காங்க. சார் இப்போ நான் ஒரு கல்வி நிறுவனத்தை ரன் பண்ணி இன்னார்கிட்ட போய் கொடுன்னா இப்படி கொடுத்தாதான் உனக்கு சீட்னா அங்கே தான் கொடுப்பாங்க. அப்படிதான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் மதன் எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணாரு, மதன் வாங்கன்னு கூப்பிட்டாருன்னு சொல்லலை. கல்லூரியில் போய் கேட்டோம், கல்லூரி சொன்னதுனால இப்படி பண்ணோன்னு இருக்காங்க. புரியல சார், ஜஸ்ட் கைட் பண்ணாருன்னா புரியல சார். அது சார் அதை தான் சார் முன்னுக்கூட்டியும் சொல்லியிருந்தோம். என்னன்னா இப்ப சீட் அட்மிஷன்னாலே திரு மதன் அவர்கள் தான் அப்படிங்கிறவர் தான் வந்துருச்சு. அதை தான் கேக்குறீங்க. மொத்தமா எப்படி சார் தலைமுறை ஆக முடியும் சார்? 2015 சார். அதுக்கு தான் ஒரே ஒரு இது, கோச்சுக்காதீங்க. அது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நீங்க ஸ்டூடெண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்ஸை படிங்கன்னோ. பணம் கொடுத்தது போன மே மாதம் 2015 இருந்து பணம் கொடுத்துட்டு ஒரே நாள்ல மொத்த பைசா வந்து மொத்தத்தையும் எடுத்துட்டு போல சார். இட் இஸ் அ கோர்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃப்ரம் May 2015. ஒரு பணம் போய் சேரலனா கூட இவரால் வந்துட்டு அடுத்த பைசா வாங்கியிருக்க முடியாது சார். பணம் கொடுக்காம ஒருத்தரால பண்ண முடியும். சரி, இவர் எதுக்கு சார் நாடகம் ஆடணும் சார்? உயிருக்கு பயந்து அவர் ஏமாத்தினதுனாலதான் மனமுடைந்து போன ஒரு மனிதன். அப்படி எப்படி சார் சொல்லுவீங்க? சரி, இதோட 1000 பேர் சொல்லியிருக்கோம் சார். மனுஷனோட எல்லா வாழ்க்கையும் சாகணும்னு சொல்லி 1000 பேர் சொல்லுவாங்க. எல்லாரும் சாகலங்கிறது ஒரு குற்றம்ங்கிறீங்களா சார்? அது என்ன சார் சொல்றீங்க? அதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும் சார். அவருக்கு சாகறதுக்கான தைரியம் இல்லைன்னு சொல்றீங்களா? அதை வேணா ஒப்புக்கொள்றோம் சார். எனக்கு ஒரே வருது, என்ன என்னன்னா அவரோட வேர்ஷன் நாங்க கேட்டு அறிஞ்சதை தான் சொல்லணும்னு நினைக்கிறோம். சார் எனக்கு வந்துட்டு இந்த இஷ்யூக்கு முன்னாடி எனக்கு மதன் அவர்கள் தெரியாது. இந்த கேஸ்க்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியும். இந்த கேஸ்க்கு அப்புறம் தான் எல்லாமே தெரியும். இன்னைக்கு மதன் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவர் கேட்ட இந்த விஷயத்தை தான் வந்துட்டு இங்க நாங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்றோம். இந்த பணம் என்ன ஆனது இதெல்லாம் வந்துட்டு திரு மதன் அவர்கள் சொன்னது. 90 கோடி ரூபாய் இப்படி கொடுத்துருந்தோம் இப்படி கொடுத்துருந்தோம். ஆமா ஆமா இல்ல, இது வந்துட்டு இன்டைரக்டா ஓரலா நாங்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருந்தோம். அப்போ வந்து சிறை அதிகாரிகள் வந்துட்டு நாங்க பொறுப்பு, அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க, இங்க நாங்க தான் ராஜா மாதிரி, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்பயே நாங்க ஹை செக்யூரிட்டி பிளாக்ல தான் வச்சிருக்கோம் அப்படின்னாங்க. இது வந்துட்டு ஓரலா நாங்க கேட்டிருந்தோம். கண்டிப்பா இதற்கான நடவடிக்கைகளையும் நாங்க எடுப்போம். இப்போ அந்த கஸ்டடி முடிஞ்சு மறுபடியும் அவருக்கு அந்த மாதிரி வரும்போது அவரோட சேஃப்டிக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதையும் நாங்க எடுப்போம். அதுக்கான புகார் எல்லாமே நாங்க கொடுத்து சார். முகத்துல இருந்த காயத்துக்கான ரீசனும் வந்துட்டு விபத்து அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருந்தது. அதனால அவருக்கு எந்த ஒரு விபத்தும் நடக்கவில்லை என்பது எங்களோட. ஆமா, அந்த காயத்துக்கான காரணம் மேடம் அதை கேட்டுதான் நான் சொல்றேன்.
பட் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அவரோட துன்புறுத்தலே வந்துட்டு இல்லை அது விபத்துன்னு ஒரு நீதிமன்றத்தின் சொன்னதுக்கப்புறம் அதை நான் மறுத்து சொல்வதற்கான தகுதியில் நான் இல்லை. ஆனால் அது உண்மையா இல்லையாங்கிறது வந்துட்டு அவர் கண்டிப்பாக குறிப்பிட்டிருந்தாரு. அதை சொல்லக்கூடிய சூழ்நிலையில நான் இல்லை. சீட் ஒரு நிறுவனத்துல பணியாளர் போல பணியாற்றி இருக்கிறாரு. என்ன குற்றத்துக்கு துணையாளர்? பணம் சீட்டிங் கிடையாது. சீட்டிங் கேபிடேஷன் இல்லீகல். பியூட்டிஃபுல். கேபிடேஷன் கரெக்ட். கேபிடேஷன் மேடம் நீங்க சொல்ற அந்த கேபிடேஷன் ஃபீ கலெக்ட் பண்றது இல்லீகாலிட்டி. அந்த இல்லீகாலிட்டிக்கு இவர் துணை போயிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆம் துணை போயிருக்காரு. பட் மோசடி எதுக்கும் இவர் கிடையாது. குற்றம் தான். கேபிடேஷன் வாங்குறது குற்றம் தான். அது 100% ஒத்துக்கிறேன். அது இந்த சமுதாயம் ஃபுல்லா பரவி இருக்கிற கிருமி மாதிரி இருக்க குற்றம். அது அவரும் இருந்திருக்காரு. சார் சிம்பிளா தினேஷ் பேசினா பேசுங்க. சொல்லு தினேஷ். எனக்கு அதுக்கான ஆதாரம் இருக்கு. திரு சரவணன் என்பவர் வந்துட்டு ஒரு புகார் அளித்திருந்தார். அவர் டிசம்பர் மாதம் கடைசியில அவரோட மனைவிக்கு ஒரு சீட் வாங்கணும். ஹி இஸ் என்ஆர்ஐ. அவர் மனைவிக்கு ஒரு சீட் வேணுங்கிறக்காக கால் பண்ணாரு. அவர் கால் பண்ணும்போது டைரக்டா திரு பச்சமுத்தவருக்கு வந்துட்டு ஃபோன் பண்றாரு. ஏன்னா அவருக்கு பொறுத்தவரைக்கும் சென்னையில எஸ்ஆர்னு ஒரு கல்லூரி இருக்கு, அங்க தன் மனைவியை படிக்க வைக்கணும்ட்டு. அவர் வந்து அட்மிஷனுக்கு எதுவா இருந்தாலும் சரி திரு மதன் அவர்களை தான் கான்டாக்ட் பண்ணணும். ஹி இஸ் மை டெப்டி ஜெனரல் மேனேஜர் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாரு. குறிப்பிட்ட பெண். சரி இது சார் நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் சார். இது வந்துட்டு நான் வந்துட்டு பிளாங்கா சொல்ல. இன்னைக்கு கமிஷன் ஆஃபீஸில் போயிட்டு பெட்டிஷன்ஸ் வாங்கி கம்ப்ளைண்ட்ஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா திரு சரவணன் என்பவர் தான் பெட்டிஷன். ஆதாரம் மட்டும் சொல்லலை. இதுதான் ஒருத்தர் கொடுத்துருக்க புகார். அது பின்னணி என்ன, இவர் யாரு அப்படிங்கிறது தெரியாது. அவர் கொடுத்துருக்க புகார் திரு சரவணன் என்பவர் கொடுத்துருக்க புகாரில் அதில் பச்சமுத்தோட நான் பேசும்போது திரு பச்சமுத்து அவர்கள் என்னோட டெப்டி ஜெனரல் மேனேஜர் திரு மதன்கிட்ட பேசுங்க, அவருக்கு தான் அட்மிஷன் இன்சார்ஜ், அவரிடம் பேசுங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் சொன்னதன் பேரில் தான் நான் மதன்கிட்ட பேசினேன். மதன் யாருன்னு எனக்கு தெரியாது. அதனால உடனே வெப்சைட்டில் பார்க்கும்போது டெப்டி ஜெனரல் மேனேஜர்னு அதில் மென்ஷன் பண்ணிருந்துச்சு. அந்த நம்பிக்கையில் தான் வந்துட்டு திரு மதன் அவர்கிட்ட நான் ஃபோனில் பேசினேன். ஃபோனில் பேசி அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட பணத்தை ஒப்படைச்சோம். அப்படி இல்லைன்னா நான் மதன்கிட்ட கொடுத்துருக்க மாட்டோம். இதுதான் நான் சொல்லியிருந்தேன். எல்லா பேரண்ட்டோட வேர்ஷனாக தான் இருக்கும். ஒரே ஒரு முறை அந்த 129 பேரண்ட்ஸோட வேர்ஷன்ஸ் எல்லாரோட கம்ப்ளைண்ட்டை பார்த்தீங்கன்னா இதோட உண்மை பின்னணி என்னன்னு தெரியும். இன்னைக்கு வந்துட்டு எது முக்கியம்ன்ற ஒரே நிமிஷம் சார் அப்படியே என்னோட வேர்ஷனை நான் சொல்லிடுறேன். மெயினாக அந்த ப்ரெஸ் மீட் கூட்டத்துக்கான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு திரு மதன் அவர்கள் கைதியான சமயத்துல இருந்து இன்று வரைக்கும் உண்மை நிலவரம், அதாவது இன்னைக்கு நம்ம எல்லாரோட அந்த கிரீவியன்ஸே வந்துட்டு அந்த 138 ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸு சார் அது தப்பு. அது கேபிடேஷன் ஃபீ தப்புனா தப்பு தான் சார். அது வந்து சொசைட்டியில் இருக்கு. அது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது தப்பு. இது ஆல்ரெடி நீதி அரசர்களே வந்துட்டு அதுதான் சொல்லியிருந்தாங்க. முதல்ல ஸ்டூடெண்ட்ஸை கைது பண்ணும் அபார்ட்மெண்ட்டுக்கு உங்களை யார் பணம் கொடுக்க சொன்னது, இதெல்லாம் உண்மைதான். கொடுத்ததும் தப்பு, வாங்குறதும் தப்பு. இவரோட ரோல் இதுதான். சொசைட்டியில் அவரோட ரோல் இப்படி தான் இருந்துச்சு. அது தவறான்னு 1000 வாட்டி கேட்டாலும் அது தவறு தான் சார். அது நான் நியாயப்படுத்தி பேசுறதுக்கான இதில் வரல. மோசடி புகார், அந்த மோசடிக்கும் மதன் அவர்களுக்கும் என்ன தொடர்பு, அதை மட்டும்தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். மோசடிக்கும் மதனுக்கும் உள்ள தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குற பட்சத்தில் வந்துட்டு அவருக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படிங்கிற குறிப்பிட்டிருக்கோம். அவர்கிட்ட நாங்கள் போய் பேசினதில் அவர் சொன்ன விஷயங்களை வந்துட்டு நாங்கள் வெளிக்கொண்டு வரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் மதன் வாக்குமூலம் அளித்தார், பரபரப்பு வாக்குமூலம் அப்படின்னு வரும்போது அவர் எந்த ஒரு வாக்குமூலமும் கொடுக்கல. அவர் உண்மையிலே கொடுத்த வாக்குமூலம் இதுதான் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இதை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஏன்னா போலீஸ் ஸ்டேட்மெண்ட்னா ஐயா சொன்ன மாதிரி வந்து போலீஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ஃபைனல். ஒரு இன்வெஸ்டிகேஷன் அவங்க சந்தேகப்படுற எல்லாத்தையும் வச்சு கொண்டு வருவாங்க. அப்படி பார்க்க போனால் இன்னைக்கு போலீஸ் ஃபைல் பண்ணுற எல்லா சார்ஜ் ஷீட்டும் எல்லாமே கன்விக்ஷனில் போய் முடியணும். ஏன் எல்லாமே அக்யூட்டல் ஆகுது? நிறைய விஷயங்கள் அவங்களோட யூகங்கள் தப்பாக இருக்கலாம், அவங்களோட நினைப்புகள் தப்பாக இருக்கலாம். ஒருவேளை இந்த பணத்தில் வாங்கியிருப்பாங்கன்ட்டு. அதனால தான் சொல்கிறேங்க, இதில் டிஃபமேஷன்லாம் ஃபைல் பண்ண முடியாதுங்க. அது கமிஷனராக இருந்தாலும் கண்டிப்பாக முடியாது. நான் தவறாக எடுத்துக்காதீங்க, நான் அதுக்காக பண்ணுறேன்ட்டு. இல்லை இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன் சார். நான் சொல்லி முடிச்சிடறேன் சார். இல்லை சார் நான் இது மட்டும் நான் சொல்லிடுறேன் சார். அதாவது
ஸோ இப்போ அவருக்கு என்னன்னா, இப்போ எல்லாமே கோணங்கள் எல்லாம் மாறி மாறி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்தது. அவர் ஏன் இப்படி போனார் அப்படிங்கிறதுக்கு ஒரே பதில், அவர் கூறிய பதில் இதுதான். நான் ப்ராப்பராக அட்மிஷன் போட்டேன். அட்மிஷன் 8 வருஷமா போட்டது தான், இதுதான் ப்ரொசீஜர், இப்படி தான் போட்டோம். ஒரு சில இதுக்கு டிரான்சாக்ஷனுக்கு பெரிய இடத்துல இது வந்துட்டு நம்ம இன்னைக்கு வந்துட்டு பிளாக் மணி எல்லாமே சொல்லுவோம். பெரிய இடத்துல ஒரு சில டிரான்சாக்ஷனுக்கு இது கருப்பு பணம் தான். ஒரு கேபிட்டேஷன் ஃபீ அபாலிஷ் பண்ணதுக்கப்புறம் அதை வாங்குறது வந்து கணக்கில் கொண்டு வர முடியாது. காலேஜ் கணக்கில் இப்படி வாங்கணும்னு கொண்டு வர முடியாது. மற்ற செலவுகளில் தான் கொண்டு போய் ஈடு கொடுக்க முடியும். எஸ்ஆர்எம் திருச்சி கல்லூரிக்கு அட்மிஷன் வந்துட்டு ரெக்கக்னிஷன் கிடைக்கல. போன வருஷம் ரெக்கக்னிஷன் கிடைச்சிருங்கிற பேரில் அட்மிஷனும் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ப்ராப்பராக வந்துட்டு எஸ்ஆர்எம் கல்லூரியே வந்துட்டு மெசேஜஸ் அனுப்பிச்சு இவர் அட்மிஷன் இது பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்த எஸ்ஆர்எம் கல்லூரி இவர் மூலமாக அட்மிஷன் போட்டாங்க. பட் எஸ்ஆர்எம் கல்லூரி தான் கோஆர்டினேட் பண்ணிச்சு. அதுக்கான ஆவணங்கள் அதை அவங்க கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்ஸ் போனீங்கன்னா தெரியும். எஸ்ஆர்எம் ரெக்கக்னிஷன் திருச்சி காலேஜோட ரெக்கக்னிஷனுக்காக இவங்க பணம் கொடுத்துருக்காங்க. அது லஞ்சமாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த லஞ்சமாக கொடுப்பதற்கான பணம் வந்துட்டு இந்த அட்மிஷனுக்காக வாங்கின பணத்தை திரு மதன் அவர்களை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக அவர் கொடுத்திருக்கிறார். முக்கிய பணம் அதில் பரிமாற்றமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபர்தர் அட்மிஷன், ஏன்னா பல சீட்ஸுக்கு வந்துட்டு ஏர்லியாகவே வந்துட்டு இவங்க காலேஜில் வந்துட்டு சீட்ஸை பிளாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அட்மிஷன் போடுவாங்க. அந்த முறையில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாகவே பணத்தை கொடுத்து அந்த அட்மிஷன்ஸை அந்த எஸ்ஆர்எம் திருச்சி ரெக்கக்னிஷனுக்காக கொடுத்துருக்காரு. மேலும் அந்த 90 கோடியில் வந்து எலெக்ஷன் டைம் வரைக்கும் சிறிது சிறுகாக கொடுத்துருக்கார். அதுக்கான வீடியோ ஆதாரம் திரு சுதீர் கிட்ட இருந்துச்சு. இது வந்துட்டு இவர் சொன்ன வெர்ஷன்ல சுதீர் கிட்ட இருக்குது. அதை அவர் கோர்ட்லையும் சொல்லியிருக்கார். சுதீர் இவர் சொன்னதுக்கேற்ப சுதீர் கோர்ட்லையும் சொல்லியிருக்காரு. பட் இது வெளியே வரல. கடைசியாக எலெக்ஷன் அப்போ கூட 5 கோடியாக அவர் சொன்ன இடத்துலலாம் நான் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்னைக்கும் வேந்தர் மீது அதிக பற்றும் அதிக உண்மையும் வச்சிருக்காரு. இவ்வளோ பண்ணின சார் அது. பட் இந்த விஷயத்துக்கு ஏன் என்னை இப்படி பண்ணாங்கன்னு தெரியாது. பட் அவங்களோட குடும்ப பிரச்சனைக்காக என் பேரில் இப்படி திரும்பிட்டாங்க. அவங்க திரும்பும் போது அவங்களுக்கு இருக்க பலத்தில் அவங்க வேந்தர் அவர்களுக்கு என் பேரில் பற்று இருக்கு, எனக்கு அவர் பேரில் இருக்கு. பட் அவங்களோட மகன்களின் பேச்சு, அவரோட மகன் ரவி பச்சமுத்தின் பேச்சினால என்னை என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் நான் போனேன். அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன் சார். அது இத்தனை வருஷம் நான் கூட இருந்து பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா வந்துட்டு என்னை எதுனாலும் பண்ணுவாங்க. என் குடும்பத்தை மொத்தமாக இல்லாமல் பண்ணிடுவாங்க. என்னோட வாழ்வாதாரமே இல்லாமல் கூட அவங்களால பண்ண முடியும். அந்த அளவுக்கு லீகலாகவே இல்லீகலாக அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகள் லெவலில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் மீறி உண்மை வெளிப்படணும். இந்த மக்களுக்கான பைசாவை நான் எடுக்கலை சார். இவருக்கு வந்துட்டு இவரோட அடிப்படை ஒரு டீச்சர் குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க சார். அது மற்றவங்க எப்படி ஒரு ஆசிரியர் குடும்பத்தை நினைப்பாங்க தெரியாது. நானும் ஒரு ஆசிரியர் குடும்பத்தில் தான் வந்திருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு பொதுமக்களை ஏமாத்துற அளவுக்கு போகுமாங்கிறது என்னைக்குமே அது ஒரு இது வந்துட்டு பயாஸ்டான ஸ்டேட்மெண்ட் இல்லை. இந்த அளவுக்கு ஏமாத்துற மாதிரியான மனிதன் அவர் கிடையாது. இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன் சார். நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பண்ணுங்க. அதாவது இதில் ஒரே நிமிஷம் சார். அதுக்கப்புறம் இந்த 90 கோடி ரூபாய் சார், 90 கோடி ரூபாய் இப்படி தான் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் வேற எந்த வாக்கு மூலமும் அவர் கொடுக்கல. நான் இன்னார்ல இருந்தேன் அங்க இருந்தேன் பரபரப்பு வாக்குமூலம் அப்படின்னு சொல்றது பொய்யான விஷயம். அவர் இதுவரை எந்த ஒரு வாக்குமூலமும் எங்கேயும் கொடுக்கல. அதான் போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிற வரைக்கும் முதல் நாள் இங்க போனேன் அங்க போனேன் உல்லாசமா கோவா போனேன் எல்லாமே அப்பட்டமான பொய்யான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து சொல்லணும்னா இப்போ போலீஸ் கஸ்டடி எடுத்ததுக்கு அப்புறமும் என்ன வெர்ஷன் ஃபைல் பண்ணாலும் சரி அது உண்மைத்தன்மை இருக்குமா இல்லையான்னு தெரியாது. இதுதான் அவர் சொன்ன வெர்ஷன். அதன்படி இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சுன்னா டெஃபினட்டா மக்கள் அந்த ஏமாந்தவங்களுக்கு போயிட்டு அந்த பணம் போய் சரியான முறையில் சேரும். தலைமையில் ஆனாரு. அவ்வளவுதான். அம்மா சொன்ன மாதிரி ஏதாவது கடன் வாங்கி ஏதாவது சொத்துக்கள் ஆவணங்கள் வாங்கியிருக்காரு வெளியில. இவெல்லாம் தங்கியிருந்ததுக்கு எவ்வளவு பணங்கள் எடுத்துட்டு போயிருந்தாரு, அதற்கான ஆவணங்கள் உங்கள்கிட்ட சார். அவர் வந்து சேலஞ்ச் நீ சொன்ன மாதிரி ஒரு 4 கேள்விக்கு நீ பதில் சொல்லுங்க. மதன் இவர்கிட்ட பச்சைமுத்துட்ட பணம் டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கு ஏதாவது முக்கிய ஆதாரங்கள் அது சொல்லியிருந்தோமே சார். அதாவது வீடியோ ஒரு ஆதாரம் வச்சிருக்காரு. மதன்கிட்ட தான் சுதீர் தான் ஆதாரம் இருக்கு. இல்ல அதுதான் மதன் சொல்றாரு. சுதீர் சார் அந்த பணத்தை கொடுக்கும் போது சுதீரை வச்சு எடுத்து வச்சிருந்தோம் ஒரு ஆதாரம். ரெண்டாவது ஒரு சாதாரண ஆசிரியர் குடும்பத்திலிருந்து வந்த மதனுக்கு வேந்தர் மோகி செலவுக்கு முதலீடு செய்வதற்கு பணம் எங்கிருந்து வந்தது? ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படத்தை வந்து அவர் வெளியிலாம் வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு பணம் எங்கிருந்து வருது? அதே போல நீங்க மோசடியில் அவர் ஈடுபடுறீங்கன்னு சொல்றீங்க. மோசடிக்கு மிகப்பெரிய அளவுல உடந்தையா இருந்தது நீங்க ஒத்துக்கிறீங்க. ஒரு மிகப்பெரிய
மோசடி நடந்ததுக்கு மோசடிக்கு உடனே இல்ல, மோசடி காலேஜ் அட்மிஷனுக்கு தான் உடனே இருந்தாரு. இதுக்கு பேர் அதான் மோசடி நடந்திருக்கு. அந்த மோசடி மதன் மூலம் நடத்தப்பட்டிருக்கு. உண்மையா இல்லையா? மதன் மூலம் நடத்தப்பட்டிருக்கு. மதன் மூலமாக மோசடி நடக்கப்படல, அட்மிஷன் தான் மதன் மூலமா பண்ணிருக்கு. இப்ப அவங்க மோசடி பண்றாங்க. இல்ல மோசடி பண்ணுவாங்க தெரிஞ்சு பண்ணல சார். இது சார் இவங்க சார் 8 வருஷம் இல்ல சார் 8 வருஷம் ஒருத்தங்க விரும்பி ஒரு அட்மிஷன் இந்த முறையில தான் வேணும்னு கேக்குறாங்க மேனேஜ்மெண்ட். இது சார் நான் ரொம்ப கிளியரா சொன்னேன், கேபிட்டேஷன் தப்பு, கேபிட்டேஷன் வாங்கினதுக்கு தப்பு சார். மோசடி பண்ணல, மோசடிங்கிறது வேற, இது வேற. கேபிட்டேஷன் வாங்கின தப்புக்கு உடந்தைனா ஆம். எதுக்கு உடந்தையா இருந்தார் 1000 வாட்டி கேட்டாலும் அதுதான் நான் சொன்னேன். கேபிட்டேஷன் வாங்கினது தப்பு, அந்த தப்புக்கு உடந்தையா இருந்தார். மோசடி செய்தது மிகப்பெரிய தப்பு, அதுக்கு இவர் உடந்தையா இல்ல சார். கேபிட்டேஷன் 8 வருஷம் நடந்திருக்கு சார். அதே தான் சொல்ல வந்தது. அது இந்த மோசடி வழக்குக்கு சம்பந்தம் இல்லை சார். அவர் சம்பாதிச்சு வரக்கூடாது சார். இது 2005 இருந்து அவர் அட்மிஷன் போடுறாரு, சம்பாதிக்கிறாரு, கமிஷன் வாங்குறாரு. 2005 இருந்து என்ன சொல்றாரு பேச முடியல. அதான் அவர் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை சார். இதை ரெக்வஸ்டா வைக்கிறதுக்கு தான் சார் இன்னைக்கு வந்திருந்தாங்க. என்னன்னா இன்னைக்கு அந்த பிரச்சனைக்கு உள்ள தீர்வை காண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், மோசடி எது பண்ணுவோம் சார். ஆமா சார், அனைவருக்கும் கடைசியாக சொல்லிடுறேன். சரி மேடம், இல்ல முறையாதான் நடக்கும் விசாரணை. சொல்ற முடியாது சார். அது அவங்களோட சேஃப்டி, அவர் வந்துட்டு சொல்ற விருப்பப்படணும், நான் சொல்ல முடியாது. இல்ல அது தேவைப்பட்டால் கண்டிப்பா நாங்க மென்ஷன் பண்ணுவோம் சார். அதாவது ஆக்ட் பண்றாங்கன்னு சொல்லல, பண்ணிடுவாங்கங்கிற பயத்துல தான் பண்ணாங்க. இது எல்லாமே பத்திரிகை நண்பர்களால ஊடகத்துக்கு வந்து நீதிமன்றம் தலையிட்டதுனால அவங்களால செயல்பட முடியல. அந்த செயல்பட முடியாத காரணத்தினால தான் இன்னைக்கு நியாயம் கிடைச்சிருக்குது. அவர் கைது செய்யப்பட்டார். அந்த பணம் வந்துட்டு மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை அவர் கட்டினார். அப்படி இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. இதுதான் அவர் பயந்தது. இன்னைக்கு வந்துட்டு அது எல்லாம் வந்துருச்சு. அவர் வரணுங்கிற ஆசையில தான் வந்துட்டு தமிழ்நாடு வந்தது, அல்லது அவர் தமிழ்நாடு வரணுங்கிற அவசியம் கிடையாது. புரியல சார். என்னன்னா உண்மை பத்திரிகைக்காரங்க தப்புன்னு சொல்லல. ஒரு சில பத்திரிகைக்காரர்கள் உங்களை நீங்க குற்றமற்றவர் சார். ஆமா இன்னைக்கு வந்த விஷயமே சொல்றேங்க. இன்னைக்கு வந்த விஷயமே இன்னைக்கு இங்க வந்த விஷயமே எந்த பத்திரிகைன்னு நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. இன்னைக்கு காலையில வந்த பத்திரிகையில நான் நேத்தும் தப்பா தான் எல்லாம் போட்டிருந்தது. நாங்களும் வாழணும் இல்லைங்க. எனக்கு ஒரு பையன் இருக்கு, அந்த பொண்ணு இருக்குன்னு, அதுவும் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கு. நேற்று என் பையன் நைட்டு 12 மணிக்கு அதுக்கு ஷிவரிங் பயங்கர ஃபீவர். நேற்று 10 மணிக்கு அந்த குழந்தை என்னம்மா என்ன ஆச்சு உனக்கு கேட்டா, அது ஸ்கூல்ல அம்மா இந்த மாதிரி அது அந்த பத்திரிகையில தான் ஸ்கூல்ல உள்ளவங்களும் படிப்பாங்க. இது மாதிரி தப்பா கேட்டாங்கம்மா. அப்படியா மக்களே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணா, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நீ அப்படி நைட்டு 1 மணிக்கு அந்த பிள்ளைக்கு ஷிவரிங் ஃபீவர். நான் ஒரு தாய் தானே, குழந்தைய நைட்டு ஹாஸ்பிட்டல் போய் இது பண்ணி இன்னைக்கு நாங்களும் வாழணும் இல்லைங்க.
நீங்க வந்து போடும்போது உண்மை இன்னைக்கு வந்த காரணம் வந்து காலையில ஒரு பேப்பர் படிச்சேன். நேத்து நான் கோர்ட்டுக்கு போயிருந்தேன். கோர்ட்டுக்கு நான் போகவே இல்லைங்க. நான் கோர்ட்டுக்கு போனதுக்கு உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா? வீடியோ இருக்கா? நான் வந்ததா ஏதாவது ஒரு ஆதாரம் நீங்க வச்சிருக்கீங்களா? நான் நேத்து கோர்ட்டுக்கு வரவே இல்லையே. கமிஷன் ஆஃபீஸில் கூப்பிட்டு எங்களை விசாரிச்சாங்களாம். அங்கே வந்து முதல் மனைவி வந்தாங்களாம். முதல் மனைவி, ரெண்டாவது மனைவி சண்டை. அதுக்குள்ள வர்ஷா வந்து நான் தான் மூன்றாவது மனைவி. உடனே சுமலதா வந்து அவங்க கையில் கிடந்த மோதிரத்தை பார்த்துட்டு எப்படி நீ வந்து இதெல்லாம் வரலாம், இங்கே வந்து என்னது எப்படியோ ஏதோ கண்ணால் பார்த்து எப்படிங்க அது போடுறீங்க? நான் நேற்று வந்து கமிஷன் ஆஃபீஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை நான் கோர்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை நாங்கள் எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டது நீங்கள் பார்த்தீங்களா? உண்மை வந்து உண்மையை ஆமா இல்ல இது நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? உங்களுக்கு நான் நேத்து வந்த அப்ப நீங்க எந்த ஆதாரத்தை அது எல்லாரையும் சொல்லலங்க. நான் அந்த பத்திரிகை சொல்லல. ஆமா ஆமா உங்களுக்கு ஃபேமிலி இருக்குல்லங்க. இல்ல சார், உங்களுக்கு ஃபேமிலி இருக்குல்ல சார், உங்களுக்கு மனைவி இருக்கு, உங்களுக்கு குழந்தை இருக்கு. அந்த ஒரு வெர்ஷன்ல நினைச்சு பாருங்க. இல்ல சார், அதாவது நாங்கள் மெயினாக இந்த ப்ரெஸ் மீட்டில் இதுதான் சார். அதாவது பத்திரிக்கை ஒரு பேஸ் லைன் சொல்ல வந்த கருத்து பேஸ் லைன் என்ன, பத்திரிகை நண்பர்களால் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சாதனை, அதாவது உண்மையிலே குற்றம் பண்ணவங்களை வெளியே கொண்டு வர முடிஞ்சு, எல்லாமே பண்ண முடிந்தது. இன்னைக்கு ஒரு சில பேர் உண்மைக்கு புறம்பாக கிசுகிசு எழுதுவது போல ஒரு சாதாரண ஒரு சினிமா கிசுகிசு எழுதுற மாதிரி இதை வந்து கொச்சைப்படுத்தி இல்லாத விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதே சப்போர்ட் இது வரைக்கும் இருந்த சப்போர்ட் அந்த உண்மையை நோக்கி போச்சுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அந்த உண்மைத்தன்மையை எடுத்து எழுதுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரெக்வெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் வைக்கிறதுக்காக தான் இந்த பிரஸ் மீட்டிங்கிறதே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது. ஃபர்தரா இதுல பதிவு செய்ய வந்ததுன்னா திரு மதன் சார் அவர்கிட்ட கேட்டதுல இதுவரை அந்த இன்னி வரைக்கும் அவர் எந்த ஒரு வாக்குமூலமும் யார்ட்டையும் கொடுக்கல. இந்த வாக்குமூலம் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுறது அப்பட்டமான பொய். இன்னொன்று அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வாங்கின பணம் மொத்தத்தையும் வந்து திரு பச்சமுத்து அவர்களிடம் தான் கொடுத்தார். முக்கியமாக எப்பப்போ கொடுத்தாருங்கிற விஷயங்களையும் அவர் சொல்லியிருந்தார். அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பதிவு செய்யணும். மேலும் அவர் மாயமானதுக்கான ஒரே காரணம் அவருக்கு இருக்கும் உயர் அதிகாரிகளோட பலம். இவரை வந்துட்டு அந்த காலேஜில் இருந்து இத்தனை வருஷம் அந்த அட்மிஷன் பொசிஷன்ல இருந்து அவர் இது பண்ணி அவங்களோட சன்னுக்கு வந்து முக்கியத்துவம் வரணும் அப்படிங்கிற அந்த ரெண்டு இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க எடுக்கும் நடவடிக்கையை எதிர்கொள்ள முடியாமல் தான் போனார். அவர் போனதுனால தான் இன்னைக்கு அந்த நியாயம் வந்துச்சுங்கிறது அவரோட பதிவு. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த உயர் அதிகாரிகள் அவரோட சப்போர்ட் எல்லாம் பலமாக விளையாண்டு இருக்கும். பத்திரிகையாளர்கள் வெளிவந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அநியாயங்கள் தான் நடந்திருக்கும். இன்னைக்கு பத்திரிகை வந்ததுனால தான் வந்துட்டு அவங்களால அநியாயமா எதுவும் செயல்பட முடியல. நீதிமன்றம் இன்டர்வீன் பண்ணதுனால தான் அநியாயமா செயல்பட முடியலங்கிறது அவரோட கருத்து. அந்த உண்மை வந்தோடனே அவரே தானா சரண்டர் ஆனுங்கிற காரணத்துக்காக தான் தமிழ்நாடு வந்தது. 23ஆம் தேதி சென்னை வருவதற்காக டிக்கெட் போட்டுட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகுது தான் அவரது பிளான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் மாட்டியிருக்காரு. எந்த பெண்ணோடும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. வர்ஷா என்பவரும் வந்துட்டு ஜஸ்ட் அவங்களோட உறவினர், அதாவது அவங்க உறவினர் தான். கடைசியாக அவங்க அடைக்கலம் கொடுத்துருக்காங்களே தவிர்த்துட்டு வேறு எந்த ஒரு தவறான இதுவும் இல்லை. அவங்க ஃபேமிலியோடு இருந்திருக்காங்க. மற்ற குடும்பம் பாதிக்கும்படியாக வந்துட்டு எந்த ஒரு தகவலும் வந்துட்டு பதிவு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு ரெக்வெஸ்ட். எங்களாலும் ஆகலாம், அது அவரோட கருத்து. யாரையும் அவருக்கு நம்பருக்கு விருப்பம் இல்லை. அவருக்கு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கொண்டு வந்ததுனால என்ன அவருக்கு யாருன்னு தெரியாது. ஆனால் இந்த கேஸை கொண்டு போனது எல்லாத்தையும் அவர் வாட்ச் பண்ணிட்டு என்கிட்ட வந்து ஆஜராகணும், என்னோட நம்பரை அவங்ககிட்ட வாங்க முடியல. இது அவரோட வெர்ஷன் சொன்னது. அவருக்கு வந்துட்டு லீகல் நாலேஜ் இருக்கணும்ல சார். இது எனக்கு இருக்கலாம். நான் அவருக்கு அறிவுரை சொல்லியிருந்தேன்னா அவர் எங்கனாலும் ஆஜராகலாம்னு நினைக்கலாம். அவருக்கு அந்த லீகல் லாங்குவேஜ் இல்லை, நாலேஜ் கிடையாது. அவர் பொறுத்த வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஹெச்சிபியில் தான் ஆஜராகணும்னு நினச்சிட்டு அப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. இவருக்கு சார் கொலைகாரனா 10 கொலை பண்ணியிருப்பான் சார். இவருக்கு முன் அனுபவம் கிடையாது சார். தவறு செய்து முன் அனுபவம் கிடையாது. அவ்வளோதான். பத்திரிகைக்கு தெரியாதுன்னு சார். இது அதுக்கான சார் ஒரு கீதாஞ்சலின்னா மறுப்பு தெரிவிக்க முடியும். எத்தனை குடும்பம் தற்கொலை மட்டும் சாவாங்க சார். அவங்க தெரிவிக்கலங்கிறதால உண்மை ஆயிடுமா சார்? இது என்ன சார் சொல்றீங்க சார்? ஒவ்வொருத்தங்களோட சார் அப்படி இல்லைங்கிறது சார். இது மறுப்பு தெரிவிச்சது நாங்க கிடையாது, திரு மதன் அவர்கள். மேடம் போலாம் மேம். அவர் சம்பாதிச்சு வந்தது. அது எல்லாமே ஆடிட்டர் கிட்ட எல்லா ஆவணமும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அது கூடிய விரைவில் வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்றோம். மேடம் அவங்களுக்கு தெரிஞ்சது தானே மேடம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு
இதெல்லாம் அவர் சொன்னதுனால தெரிஞ்சது சார். அது 2 மணி நேரத்துல என்ன கேட்டறிய முடியுமோ அதான் கேட்டறிய முடியும். நீங்க சொல்றதுக்காக வேணா அடுத்த வாட்டி கேட்டறிய. அதெல்லாம் யாரோட சேவிங்ஸ்? நான் ஒரு சேவிங்ஸ், நான் ஒரு தொழில், இன்னொரு ஆளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. 84 கோடி ரூபாயும் ஏன் வேந்தர் மூவிஸ்ல முதல்ல பண்ணிருக்க கூடாது? எப்படி சார்? மிகப்பெரிய அருமையான இது கேட்டீங்க. 84 கோடி ரூபாய் வாங்க ஆரம்பிச்சதுல அதுக்கு தான் நீங்க கம்ப்ளைண்ட் படிக்காம கேள்விகளை போடாங்க. 2015 மேல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை படம் எடுத்திருக்காரு? 2015 மேக்கு அப்புறம் தான் அந்த பைசா. அதுக்கு முன்னாடி அவருக்கு எப்படி பைசா வந்துச்சு போச்சுங்கிறத பத்தி யாருமே பாதர் பண்ணல, எதுவுமே கேட்கல. 2015 இருந்தா அந்த மோசடி செய்ய குற்றச்சாட்டு இருக்கும் பைசா. அந்த பணத்திற்கு வாங்கினதுக்கு அப்புறம் எத்தனை மூவி அவர் எடுத்திருக்காரு? அவருக்கு என்ன நஷ்டம் நடந்திருக்கு? அவர் எத்தனை படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு சார்? பழைய இதுல என்ன நஷ்டம் சார் இருக்கு? அவரோட ஆடிட் இது தெரியுமா சார்? இது சார் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் வேற, ஓஹோன்னு ஓடுறது வேற. இது வரைக்கும் அவருக்கு என்ன நஷ்டம் நடந்திருக்குன்னு தெரியுமா? அவரோட ஆடிட் ரிப்போர்ட் பார்த்துருக்கீங்களா? அது எதுவுமே கிடையாது சார். இது சார் இன்னைக்கு கண்மறைவா வந்துட்டு தொடச்சி யாரையோ காப்பாற்றணுங்கிறதுக்காக யாருனாலும் இப்படி சொல்லலாமே தவிர்த்துட்டு அவருக்கு எந்த ஒரு நஷ்டமும் வந்து இதுல மூவிஸ்ல உள்ள நஷ்டத்துக்கும் இந்த அட்மிஷனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவருக்கு நஷ்டமும் கிடையாது சார். இன்வெஸ்ட்மெண்ட் அதான் நான் சொல்ல முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத வந்துட்டு இப்போ நானே எக்ஸாஜரேட் சார். இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி அவர்கிட்ட நான் இது வரைக்கும் ஒரு கேள்வி கேட்கல. வழக்கு சம்பந்தமா தான் அவர்கிட்ட கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கான கேள்விக்கு தான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோமே தவிர்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி அவர்கிட்ட கேட்கல.